அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் நம்ம விரும்பியது எல்லாம் கிடச்சிச்சா? வாழ்க்கையில் சிறு வயசில் உள்ள விருப்பங்கள், அப்புறம் இள வயதில் வந்த விருப்பங்கள், அப்புறம் தொழில், படிப்பு, அதில் நம்ம விரும்பியது கிடைச்சோமா? விரும்பிய படிப்பை படித்தோமா? விரும்பிய மாதிரி அப்புறம் வாழ்க்கை வாழ்ந்தோமா? சில பேருக்கு மட்டும்தான் விரும்பியது கிடைக்குது. படிப்பாகட்டும், வாழ்வாகட்டும், ரொம்ப பேருக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ கடவுள், இயற்கை எவ்வளோ பெரிய நயவஞ்சகன், ஓரவஞ்சகன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லலாமா? அது எப்படி சொல்ல முடியும்? நமக்கு அடிப்படை தேவைகள் எல்லாம் கொடுத்துருச்சு. பஞ்சபூதங்கள் பக்காவா, ஓரளவுக்கு. ஓஹோன்னு இல்லைன்னா கூட என்ன, ஓஹோன்னா என்ன, ஓரளவுன்னு என்ன, 3 வேளை சாப்பிட்ணும், கொஞ்சம் இருக்கிறதுக்கு ஒரு இடம், போகிறதுக்கு ஒரு வண்டி வாகனம், ஒரு ஆரோக்கியம், அப்படி இருந்தாலே போதும். சிறப்பு தான் அது. நம்ம எல்லாத்தையும் விரும்பிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நாம் அழிவதில்லை, நாம் நிரந்தரமானவர்கள் என்றால் நம்ம விரும்பிக்கிட்டே போகலாம், எல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாட்களும் அடி கிராஸ் பண்ணி போகிறப்ப நம்ம ஆயுளில் ஒரு நாள் போச்சு அப்படிங்கிறதான உண்மை. அது எல்லாருக்கும் தெரியும், அவன் புதுசாக சொல்லலை. ஆனால் அதையெல்லாம் நம்ம கண்டுக்கிறோமா? அதுக்காக நம்ம விரும்பாமல் இருக்கோமா? ஆசைப்படாமல் இருக்கோமா? விரும்பியது எதுவும் கிடைக்காமல் கிடைச்சதை வச்சு ஆனந்தமாக, அற்புதமாக இறை வழியில் நடந்தவர்களும் உண்டு. சொசைட்டியில் நியாயமாக இருந்தவங்களும் உண்டு. விரும்பியது எதுவுமே எல்லாம் கிடைச்சோம், இன்னும் எல்லாத்தையும் விரும்பிக்கிட்டு சொசைட்டிக்கு நல்லது செய்யாமல் போனவங்களும் உண்டு. இது எது சிறந்தது? நாம் நிரந்தரமானவர்கள் அல்ல. உடம்பை சொல்கிறேன், ஆன்மாவை சொல்லலை. ஆன்மா நிரந்தரமானது தான். எவ்வளோ பெரிய ஒரு பயாஸ்கோப், ஒரு நாடகம் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையை சில பேர் விரும்பாதது வந்தால் கூட அதில் விருப்பமாக வாழ்ந்துட்டு பிறவியை முடிக்கிறான். ரொம்ப பேருக்கு விரும்பியது கிடைச்ச பிறகும் அவன் திருப்தியாக வாழ்ந்த மாதிரி தெரியல அவர்கள். ஆனால் எது கிடைச்சாலும் கிடைக்காது. விரும்பியது கிடைக்குதோ கிடைக்கலையோ, விரும்பாதது கிடைச்சா கூட சரி, நம்ம வாழ்கிறோமா? ஒவ்வொரு நிமிடங்களையும் மன அழுத்தம்னு சொல்லக்கூடிய அது இல்லாமல் நம்ம கடந்து வாழ்கிறோமா? மன அழுத்தத்தை கடந்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் சந்தோஷமாக வாழ்கிறோமா? வாழணும். எல்லோரும் கிடைச்சது ஓகே, கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு நிம்மதியாக வாழ பழகணும். அதுக்காக புதிய முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாத்துலேயும் புதிய முயற்சிகள் இருக்கட்டும். அதை ஸ்ட்ரெஸ்ஸோடு தேடக்கூடாது. இந்த வாழ்க்கையே சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக படைக்கப்பட்டது. பறவைகளை பாருங்கள், சொல்லியிருக்கேன், மிருகங்களை பாருங்கள், சந்தோஷமாக தான் வாழுது நம்மளை தவிர. எல்லோரையும் சொல்லலை, ரொம்ப பேர் இப்படி தான் இருக்காங்க. எப்பயுமே உம்முன்னு ஒரு மூஞ்சி இருக்கும், யாரை பார்த்து சிரிச்சிட மாட்டாங்க, மருந்தும் கூட சிரிச்சிட மாட்டாங்க. ஆனால் எப்பொழுதும் இன்முகத்துடன் இருப்போம். சிரிச்ச முகத்தை காட்டுவோம் எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். காலையிலே ஒரு கார்டனுக்கு போகிறீங்க, இந்த பூவெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நம்மளை சந்தோஷப்படுறீங்க. ஆமாம், அங்கே எந்த பூவும் உள்ள மரம் அப்படியே இருக்குன்னா, 6ஆம் மாதமே இருக்குன்னா நல்லா இருக்கா? நம்ம அந்த மரத்தோட ரொம்ப மேலானவர்கள் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம அப்படியே நம்ம தெரிஞ்சவங்க, வர்றவங்க, போகிறவங்க, நம்ம காண்போர் ரிலேட்டிவ்ஸ் இன்முகம் காட்டினோம் என்றால் எவ்வளோ இன்பமயமாக இருக்குது திரும்ப உலகம். அட்லீஸ்ட் நீங்கள் வேறு செய்ய போகிறது இல்லையா, அட்லீஸ்ட் காட்ட போகிறது இன்முகம் மட்டுமே. எப்படி நம்ம கார்டனுக்கு போனால் அங்கே உள்ள மரம், செடி கொடிகள் ஏன்னா அது நம்மகிட்ட பேசுதா, இன்முகம் காட்டுதா, அது அழகாக மலர்ந்து நிற்கிது, அதுவே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் நம்ம அதை விட பெட்டர் வாய் இருக்கேன், அந்த வாயில் நம்ம பேசக்கூட வேணாம். சில பேருக்கு பேசுகிறதே கஷ்டம், வார்த்தையே வராது. சந்தோஷமாக முகத்தை வச்சுக்கலாமே. நம்மெல்லாம் சந்தோஷமாக முகத்தை வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணோன்னா பார்க்குறவங்க எல்லாம் முகமே சந்தோஷமாக மாறிடும். நம்ம ட்ரை பண்ணுறோம்,
நம்ம சந்தோஷமாக முகத்தை வச்சுக்கிட்டா கூட பல பேருக்கு சந்தோஷ முகம் வருமாங்கிறது சந்தேகம் தான். அந்தளவுக்கு கொடூரமான சிந்தனையோடு தான் இன்றைக்கி சொசைட்டி மாறிடுச்சு. ஏன் மாறிடுச்சு? படைப்பின் நோக்கம் கொடூரமானவர்களை உருவாக்கவா? இயற்கையின் நோக்கம் இந்த கொடூரமானவர்களை உருவாக்கி கொடுமைகள் உலகத்துக்கு செய்யுங்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் அப்படின்னு நான் இயற்கையை பிளான் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறீங்க? அழகான இயற்கை அற்புதமாக நம்மளை படைச்சி அட்டகாசமாக நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளும் இன்முகம் காட்டி எல்லோர்ட்டையும் பழகுவோம், எல்லோர்ட்டையும் பேசுவோம், தலைக்கணத்தை தூக்கி வைப்போம். அப்படின்னா அந்த உலகத்தில் ஒரு ஆனந்தமயமான, எங்கேயும் நினச்சி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, இன்முகமாக இருக்காங்க, யாருமே சோகமே இல்லை. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சோகமாக சில பேர் இருப்பாங்க. எல்லாம் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஆனால் துக்கமாகவே மூஞ்சி இருக்கும். பார்க்குறவங்கள்ட்டையும் துக்கமாகவே முறைப்பாங்க. இன்முகம் கூட பார்க்க வேணாம், அதை முறைச்சி பார்க்குறது எதுக்கு? வேறு எங்கேயாவது பார்த்துட்டு கூட போயிடலாமே. ஸோ அதனால் இன்முகம் காட்டுவோம். உலகத்தில் உள்ள எல்லோரும் சந்தோஷமாக வாழ எல்லாம் உள்ள இயற்கையை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வாழ்க வாழ்க.